உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கும் விசிக வேட்பாளர்களுக்கு கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நவம்பர் 20ஆம் நாள் நடைபெறவுள்ள மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது என்றும் போகாடான், அவுரங்காபாத், புலம்பெரி, பிம்பிரி ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் முறையே சுனில் வக்கேகர், ரவிகரன், அர்ஜுன் பகாரே, கைலாஷ் பன்சோடே, ராகுல் மல்காரி, சோனாவானே ஆகியோர் விசிகாவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர் என்றும் பூனா மாவட்டம் பிம்பிரி தொகுதியில் போட்டியிடும் ராகுல் மல்காரி மட்டும் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகிறார் என்றும் மற்ற வேட்பாளர்கள் அனைவரும் பானை சின்னத்தில் போட்டியிடுகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர்கள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அவுரங்காபாத் கிழக்கு தொகுதி வேட்பாளர் ரவிகிரண், போகர்தன் தொகுதி வேட்பாளர் சுனில், குலம்புரி தொகுதி வேட்பாளர் டாக்டர் கைலாஷ், புனே பிம்பிரி தொகுதி வேட்பாளர் ராகுல் ஆகியோரை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளூர் ஷானவாஸ், பனீர் மூபாபு ஆகியோர் பானை சின்னத்துக்கு வாக்குகளை சேகரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்தனர். கடலூர் மாவட்ட சிதம்பரம் தெற்கு வீதியில் அமைந்துள்ள தனியார் அரங்கில் விசிக நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் கட்சியின் மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் ஒலி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் மேல்நிலை பொறுப்பாளர்கள் தமிழ்மன் பொறுப்பாசிரியர் பூவிழியன், வழக்கறிஞர் திருமார்பன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சி குறித்து ஆலோசனைகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி, சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன், மாநில நிர்வாகிகள் ஜவஹர், நீதிவளவன், குறிஞ்சிவளவன், முருகானந்தன், பொறியாளர் சிவகுமார், முகமது அபூப், பூவாலை, தமிழ் வளவன், சிதம்பரம் நகர செயலாளர்கள் ஆதிமூலம், பாவானன், ஒன்றிய செயலாளர்கள் கமல்ராஜ், இளம்வழுதி, சந்தனகுமார், வேல்முருகன், ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் இளவரசு, சிதம்பரம் நகர பொருளாளர் பேட்டை ரத்னம், கிள்ளை நகர செயலாளர்கள் விசு ராமதாஸ், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் நாகராணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்கான கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட செயலாளர் ரத்னவேல் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் கலையரசன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரச்செல்வன், மாநில செயலாளர் வீரசேகோலன், தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் கடம்பன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் தமிழ் மாணிக்கம், செல்வநம்பி, மண்டல துணை செயலாளர்கள் மாறன், லெனின், மாவட்ட செய்தி தொடர்பாளர் உதயகுமார், மாநில நிர்வாகிகள் அண்ணாதுரை, தமிழ்குமரன், தமிழ்கனல், பொன் பாவானன், ஒன்றிய செயலாளர் வெற்றியழகன், கிருஷ்ணகுமார், மனோகரன், பிச்சை பிள்ளை, ரேணுகா, செல்வாம்பாள், சண்முக சுந்தரம், மேரடயனா, ஐயா கண்ணு, ஐயம் பெருமாள், வீரலட்சுமி, ராசாத்தி, ரம்யா, மணிமாறன், இளையராஜா, சுப்பிரமணியன், பாலன், சந்திரகுமார், சுமதி, மணிமேகலை, ஜெயவர்னிஷா உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர்.
விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறித்து அவதூறு பரப்பிய திருச்சி சூர்யாவை கைது செய்யக்கோரி திருச்சி மாநகர காவல் ஆணையரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாநகர மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் மனு அளித்தார். அப்போது திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன், மாவட்ட செயலாளர்கள் கனியமுதன், முஸ்ரி வழக்கறிஞர் கலைச்செல்வன், குரு, அன்பு செல்வன், இளம் சிறுத்தை மாநில பாசறை துணை செயலாளர் அரசு, மாநில பொறியாளர் அணியின் துணை செயலாளர் சந்திரசேகரன், நிர்வாகிகள் சிந்தை சரவணன், வழக்கறிஞர் பழனியப்பன், தீனா, ஏர்போர்ட் மாரியப்பன், பெரியசாமி, மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகி கஸ்தூரி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். நேற்று எம்ஜிஆர் யூடியூப் சேனல் என்கிற இணையதள தொலைக்காட்சியில் திமுக மற்றும் பிஜேபியில் இருந்து இன்றைக்கு பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற திருச்சி சூர்யா என்கிற நபர் எங்களுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை கடுமையாக இழிவாகவும் சாதி ரீதியாக இழிவுபடுத்தியும் அந்த இணையதள பேட்டியில் பேசியிருக்கிறார். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் தலைவர் திருமாவளவன் அவர்களையும் மிகுந்த கொச்சையாக சாதியை சொல்லி இழிவுபடுத்தி அவரை தரக்குறைவாக இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார். அது விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களிடையே நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் கட்சியினுடைய அனைத்து மட்டங்களில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் கொதிப்படைந்து இது குறித்து புகாரினை காவல்துறையிடத்தில் அளித்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் புல்லட் லாரன்ஸ், குரு, அன்பு செல்வன், கலைச்செல்வன், மாநில பொறுப்பாளர்கள் தங்கதுரை, கனியமுதன், சந்திரசேகர், வழக்கறிஞர்கள் பழனியப்பன், மாநில பொறுப்பாளர் அரசு, வழக்கறிஞர் தீனா, மாவட்ட பொறுப்பாளர்கள் சரவணன், ஏர்போர்ட் பெரியசாமி, கஸ்தூரி, பொன்மலை முத்து உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் இன்றைக்கு மாநகர காவல் ஆணையரை சந்தித்து புகார் மனுவினை கொடுத்திருக்கிறார்கள். முதல் கட்டமாக இன்றைக்கு காவல்துறையிடத்தில் புகார் அளித்து திருச்சி சூர்யா மீது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து உடனடியாக அவரை சிறைப்படுத்த வேண்டும் என்று ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நாங்கள் கோரிக்கையினை மாநகர காவல் ஆணையரிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அவர் விரைந்து விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக, சட்டபூர்வமான நடவடிக்கையை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். காவல்துறையும் தமிழக அரசையும் நாம் கேட்டுக்கொள்வது, திருச்சி சூர்யா எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்களை மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களும் இழிவாக பேசுவதும், சாதி ரீதியாக மோதலை உருவாக்குகிற விதத்தில் அவர் தொடர்ந்து பேசி வருவதை தமிழக அரசு உடனடியாக அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,